ரைட். இன்றைக்கு உங்களுக்கான தலையங்கம் நெறிமுறைகளை பிரதிநிதித்துவம் செய்தல், ரிப்ரசென்டிங் அண்ட் அல்கோரிதம் தலையங்கம். இதுல நாங்கள் போன வகுப்புல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நெறிமுறைகளை எழுதுதல் என்ற தலையங்கம் போட்டு நாங்கள் அதுல பிரச்சனை ஒன்றுக்கான ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்குமான படிமுறைகளை ஒன்றன் பின் ஒன்றாக எழுதி நெறிமுறையை எழுதி முடிச்சனாங்க. ரைட். ஒரு 2-3 உதாரணங்கள் நாங்கள் பார்த்தது. அது என்ன? நெறிமுறையை எழுதுறோம். இப்ப நாங்கள் நெறிமுறையை பிரதிநிதித்துவம் செய்தல் என்ற ஒரு தலையங்கத்துக்கு போக போறோம். உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்திருக்கும். நெறிமுறை எழுதுறதான் ஏற்கனவே படிச்சுட்டேன். பிற என்ன நெறிமுறையை பிரதிநிதித்துவம் செய்தல் என்று சொன்னா, நாங்கள் நெறிமுறைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வசனம் எழுதி இருக்கிறோம். அது சில நியம குறியீடுகளையும் சில நியம வசனங்களையும் பயன்படுத்தி ஒரு ஒழுங்குபடுத்த போறோம். அப்ப நியம குறியீடுகள் வசனங்களை பயன்படுத்தி நாங்கள் ஏற்கனவே எழுதின நெறிமுறைகளை ஒழுங்குபடுத்த போறோம். அதான் என்ன? நெறிமுறைகளை பிரதிநிதித்துவம் செய்தல். அப்ப இதுல நெறிமுறையை பிரதிநிதித்துவம் செய்யறது 2 வகைப்படும். அப்ப என்னென்ன வகைன்னு எழுதி போட்டு நாங்கள் அதுல ஒவ்வொன்றா படிப்போம். சரி. அப்ப நெறிமுறையை பிரதிநிதித்துவம் செய்தல் தலையங்கம் போட்டுட்டு எழுதி கொடுப்போம். பிரச்சினை ஒன்றுக்கான நெறிமுறையானது எழுதப்பட்ட பின்னர் அது பிரச்சினை ஒன்றுக்கான நெறிமுறையானது எழுதப்பட்ட பின்னர் அது பின்வரும் 2 விதங்களில் பிரதிநிதித்துவம் செய்யப்படலாம். பின்வரும் 2 விதங்களில் பிரதிநிதித்துவம் செய்யப்படலாம். திருப்பி சொல்றோம்ல, பிரச்சனை ஒன்றுக்கான நெறிமுறைகள் எழுதப்பட்ட பின்னர் அது பின்வரும் விதங்களில் பிரதிநிதித்துவம் செய்யப்படலாம். ஒன்றண்டு போடுவோம். பாய்ச்சற்கோட்டு வரைபடங்கள் flow charts. போலி குறிமுறை. பாய்ச்சற்கோட்டு வரைபடங்கள் 2 போலி குறிமுறை. pseudo codes. அப்ப ஒரு நெறிமுறை
ரெண்டு விதங்கள்ல பிரதிநிதித்துவம் செய்யப்படும். ஒன்று பாய்ச்சற்கோட்டு வரைபடங்கள், அடுத்தது போலி குறிமுறைகளாக இருக்கு. மொத்தமா ரெண்டு விதம் இருக்கு. இப்ப இதுல எங்களுக்கு சிலபஸ்ல இருக்கிறது இந்த பாய்ச்சற்கோட்டு வரைபடம் மட்டும்தான். போலி குறிமுறை உங்களுக்கு தேவையில்லை. ஆனா என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும். அப்ப ரெண்டுக்கும் ஒரு சிறிய அறிமுகத்தை எழுதி போட்டு நாங்கள் பாய்ச்சற்கோட்டு படங்கள் கீறுவதற்கு வருது. தலையங்கம் போட்டு பண்ணுங்க. பாய்ச்சற்கோட்டு வரைபடம், பாய்ச்சற்கோட்டு வரைபடங்கள் என்று தலையங்கம் போட்டுக்கணும். நான் பாய்ச்சற்கோட்டு வரைபடம் முடிச்சா பிறகு கடைசியா போலி குறிமுறை என்னன்றது சின்ன ஒரு அறிமுகம் தந்துட்டு விடுவேன். இப்போதைக்கு தேவையில்லை. பாய்ச்சற்கோட்டு வரைபடம். இந்த பாய்ச்சற்கோட்டு வரைபடம் என்று சொல்றது ஒரு நியம குறியீடுகளை பயன்படுத்தி நாங்கள் எங்கட நெறிமுறையை பிரதிநிதித்துவம் செய்யறதுதான் என்ன பாய்ச்சற்கோட்டு வரைபடம். இப்ப நியம குறியீடுகளை பயன்படுத்தி நெறிமுறையானது ஒரு வரைபடமாக வரையப்படுறதுதான் என்ன பாய்ச்சற்கோட்டு வரைபடம். இங்க என்ன வரப்போகுது? நியம குறியீடுகள். ஒரு நீள்வட்ட வடிவம் பெறும், செவ்வக வடிவம் பெறும், டைமண்ட் ஷேப்ல வரும், இப்படி நிறைய வடிவங்கள்ல வரப்போகுது. அப்ப பாய்ச்சற்கோட்டு வரைபடம் என்னன்னு சொன்னா பிரச்சனை ஒன்றுக்கான நெறிமுறையை நியம குறியீடுகளை பயன்படுத்தி வரையப்படுறான் என்ன பாய்ச்சற்கோட்டு வரைபடம். அப்ப பாய்ச்சற்கோட்டு வரைபடம் என்று போட்டுட்டு எழுதி கொள்ளுங்க. பிரச்சனை ஒன்றுக்கான நெறிமுறையினை, பிரச்சனை ஒன்றுக்கான நெறிமுறையினை, பிரச்சனை ஒன்றுக்கான நெறிமுறையினை நியம குறியீடுகளை பயன்படுத்தி, நியம குறியீடுகளை பயன்படுத்தி சிம்பிள்ஸ், நியம குறியீடுகளை பயன்படுத்தி வரைபடமாக வரைதல், நியம குறியீடுகளை பயன்படுத்தி வரைபடமாக வரைதல் ஆகும். நியம குறியீடுகளை பயன்படுத்தி வரைபடமாக வரைதல் ஆகும். அப்ப நாங்கள் இந்த வரைவிலக்கணத்தை பார்த்தோம்னா பிரச்சனை ஒன்றுக்கான நெறிமுறையை நியம குறியீடை பயன்படுத்தி வரையப்போம். அதான் என்ன சொன்னது பாய்ச்சற்கோட்டு வரைபடம் என்று சொன்னது. சரி, அப்ப இங்க நாங்கள் முதல் இந்த எப்படி பாய்ச்சற்கோட்டு வரைபடம் கீறுன்றத பார்க்கறதுக்கு முதல் பாய்ச்சற்கோட்டு படத்தினை பயன்படுத்துற குறியீடுகள் எங்களுக்கு தெரிய வரும். இப்ப நீங்கள் இந்த தலையங்கத்துக்கு கீழே எழுதிக்கொள்ளுங்க. உபதலையங்கம் பாய்ச்சற்கோட்டு வரைபடத்தில் பயன்படுத்தப்படும், பாய்ச்சற்கோட்டு வரைபடத்தில் பயன்படுத்தப்படும் பாய்ச்சற்கோட்டு வரைபடத்தில் பயன்படுத்தப்படும் குறியீடுகளும், பாய்ச்சற்கோட்டு வரைபடத்தில் பயன்படுத்தப்படும் குறியீடுகளும் அவற்றின்
பயன்பாடு அவற்றின் பயன்பாடு. சரி, உங்களோட தலையங்கம் என்ன போட்டுறாங்கன்னா பாய்ச்சற் கூட்டு வரைபடத்துல பயன்படுத்தப்படுற குறியீடுகளும் அவற்றின் பயன்பாடுகள் மட்டும் போட்டுறாங்க. சரி, இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா உங்களோட கொப்பியில 3 நிரல்களாக பிரிக்க போறீங்க. ஒரு அட்டவணை கிட்டத்தட்ட ஒரு பக்கத்துக்கு வேற சிலவுல காணாட்டி அடுத்த பக்கத்துக்கு போகலாம். சரி, இதான் நம்மளோட கொப்பி ஒற்றை என்று சொன்னா இவ்வளவுதான் நம்மளோட ஒற்றை எடுத்து நான் சொல்றேன். நீங்கள் ஒரு 3ல் ஒரு பங்கு எடுத்தா காணும். இதுல போடுங்க குறியீடு. இங்கால விளக்கமும் உதாரணம். குறியீடு, விளக்கமும் உதாரணம். ஒவ்வொன்றா பார்க்க. குறியீடுல முதலாவது குறியீடு இந்த நீள்வட்ட வடிவம். நான் தமிழும் தந்து இங்கிலீஷும் தருவேன், ரெண்டையும் எழுதுவேன். இது தொடக்கம் கம முடிவு அல்லது ஆரம்பம் கம முடிவு. ஒரு பாய்ச்சற்கோட்டு வரைபடம் தொடங்குறது முடிகிறது இந்த குறியீடுல. இந்த குறியீடு தொடக்கம் கம முடிவு. இங்கால விளக்கம். ஒவ்வொரு பாய்ச்சற்கோட்டு வரைபடமும் ஒவ்வொரு பாய்ச்சற்கோட்டு வரைபடமும் ஒவ்வொரு பாய்ச்சற்கோட்டு வரைபடமும் இக்குறியீட்டிலேயே ஒவ்வொரு பாய்ச்சற்கோட்டு வரைபடமும் இக்குறியீட்டிலேயே ஆரம்பித்து முடிவடையும். ஒவ்வொரு பாய்ச்சற்கோட்டு வரைபடமும் இக்குறியீட்டிலேயே ஆரம்பித்து முடிவடையும். அப்ப என்ன சொல்லும், ஒவ்வொரு பாய்ச்சற்கோட்டு படமும் இந்த குறியீட்டு வாங்கி இந்த குறியீட்டு தான் என்ன செய்யும், முடியும். இதுல நாங்கள் பாய்ச்சற்கோட்டு வரைபடங்கள் வந்து பிள்ளை நாங்கள் படிக்க தமிழ்ல படிக்கிறோம். ஆனா சிலவள எக்ஸாம் பேப்பர்ல இங்கிலீஷ்லயும் போடுறது. இப்ப என்ன சொன்னா இங்கிலீஷ்ல போட்டுட்டு பக்கத்துல தமிழ் சொற்கள் தரப்படுறது. சரி, இப்ப நான் இப்போதைக்கு தமிழ்ல விளங்கப்படுத்துவேன். அப்புறம் இங்கிலீஷ்ல எப்படி செய்யறன்ற விஷயம் நான் பிறகு சொல்லித்தரேன். அப்ப
விளக்கத்துக்குள்ள உதாரணம் கண்டு போடுங்க. உதாரணம் தொடக்கம், முடிவு. இதுல ஆரம்பம் என்று வரும், சில விட நிறுத்துக என்று வரும். இதுல ஆரம்பம் என்று போடுவேன், இது சில என்ன போடுவோம், நிறுத்துக என்று போடுவோம். அப்ப இந்த குறியீட்டுல தான் தொடங்கும், இந்த குறியீட்டுல தான் பாய்ச்ச கொடுப்பட முடியும். தொடக்கம், முடிவு. ரெண்டாவது இந்த குறி சரித்துக்கிறோமா, இப்படி இதுல இது என்னத்தை குறைக்கும்டா, உள்ளீடு கம வெளியீடு. மேலே இந்த தொடக்கம் முடிவுல நீங்களே சொல்லுங்க, ஸ்டார்ட்டும் ஸ்டாப்பும். ஸ்டார்ட் கம ஸ்டாப். உள்ளீடு கம வெளியீட்டுக்கு இன்புட் கம அவுட்புட். உள்ளீடு கம வெளியீடு, இன்புட் கம அவுட்புட். வழிகள் கொஞ்சம் விளக்கம். வழங்கப்படும் உள்ளீடுகள், விளக்கம் பக்கத்தை, வழங்கப்படும் உள்ளீடுகள், வழங்கப்படும் உள்ளீடுகள் மற்றும் வழங்கப்படும் உள்ளீடுகள் மற்றும் வெளியிடப்படும் வெளியீடுகள், வழங்கப்படும் உள்ளீடுகள் மற்றும் வெளியிடப்படும் வெளியீடுகள் ஆகியன இக்குறியீட்டினால் குறித்து காட்டப்படும். ஆகியன இக்குறியீட்டினால் குறித்து காட்டப்படும். உதாரணம் போடுவோம். உதாரணம், உள்ளீடு எக்ஸ், உள்ளீடு M1, M2, M3. வெளியீடு
கூட்டுத்தொகை. நாங்கள் பிரச்சனையை தீர்த்தல்ல பாத்துறாங்களா, 3 பாடத்தை கூட்டி கூட்டுத்தொகை காண்றோம்டா, கூட்டுத்தொகை என்றது என்ன, வெளியீடாக இருக்கு. அப்ப உள்ளீட்டுக்கும் இதே குறியீடு தான், வெளியீட்டுக்கும் இதே குறியீடு தான். சில வேளை இதுக்கு எழுதியிருப்பாங்க, காட்சிப்படுத்துக, மொத்த விலை. கவனம் பிள்ளையர், இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும், நான் நம்ம சொல்ல இல்ல, இப்ப சொல்றோம். பாச்சற்கோட்டு படம் கீரைக்கு உள்ளுக்கு எழுதுற ஒரு விஷயம், இந்த மார்ஜின்ல என்ன செய்யக்கூடாது, முட்டக்கூடாது. குறியீடு எல்லாம் உள்ளுக்க எழுத வேணும். இப்ப காட்சிப்படுத்த மொத்த விலை என்றால், மொத்த விலை எப்படி வந்திருக்கு, ஒவ்வொரு பொருளின் விலையை கூட்டி வாரதான் என்ன மொத்த விலை. ஒவ்வொரு பொருளின் விலையை கொடுக்கிறது உள்ளீடு, கூட்டுன்றது முறைவழியாக்கம், மொத்த விலை என்றது வெளியீடு. அப்ப மொத்த விலை வெளியிடணும். அதோட இரண்டாவது குறியீடு முடிஞ்சது. இப்ப நாங்கள் மூன்றாவது மூன்றாவது ஒரு செவ்வகம். முறை வழியா முறை வழியா. முறை வழியாக்க நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், என்னண்டு ஒரு 3 இலக்கத்தை உள்ளீடு செய்ய கூட்டுத்தொகையை காண்றது, கூட்டல் என்றது என்ன ஒரு முறை வழியா. சராசரியை கணிக்கிறீங்க, 3 பாடத்தை கூட்டிட்டு நான் 3 ஆளை பிரிக்கிறீங்கன்னு சொன்னா சராசரி காண்றீங்க, அது ஒரு முறை வழியா. மொத்த விலையை காண்றீங்க, ஒவ்வொரு விலையை உள்ளூடா கொடுத்து போட்டு அந்த விலையை கூட்டுதல் மூலமா மொத்த விலை கிடைக்குது. மீதி பணம் அப்படி காண்றது, ஒரு வாடிக்கையாளர் 100 ரூபாய் தாரா, நீங்க 90 ரூபாய் பில்லுனா 100 சய 90 10 ரூபாய் மிச்சம் கொடுக்கும், கழித்தல் ஒரு முறை வழியா. நாங்க பார்த்து முறை வழியாக்க எழுதுறது என்னத்துக்கு, செவ்வக வடிவ இந்த பட்டி முறை வழியாக்கம் போட்டுட்டு முறை வழியாக்கங்கள் ஒன்று அல்லது பல, முறை வழியாக்கங்கள் ஒன்று அல்லது பல, இதனை பயன்படுத்தி குறிப்பிடப்படலாம். இதனை பயன்படுத்தி குறிப்பிடப்படலாம். கூட்டுத்தொகை சமம்
m1 சக m2 சக m3. இதன் அர்த்தம் என்ன? இந்த மார்க்ஸ் இந்த மார்க்ஸ் இந்த மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கூட்டப்பட்டு கூட்டுத்தொகைக்கு வரும். இப்ப கூட்டல் என்றது என்ன? ஒரு முறை வழியாக்கம். அதன் விட மூன்றாவது குறியீடாக இருக்கும். அடுத்த படமா நாலாவது இந்த டைமென்ஷன். நிபந்தனை கண்டிஷன். நிபந்தனை கண்டிஷன். நிபந்தனை கண்டிஷன். இப்ப இதுல நிபந்தனையை பொறுத்தவரை நாங்கள் ஏதாவது ஒரு விஷயம், இப்ப உதாரணமா நிபந்தனை என்றதுக்கு என்ன உதாரணம் எடுக்கலாம் சொன்னா, ஒரு மார்க்ஸ் இருக்கு, உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறீங்க, டீச்சர் சொல்றா 50க்கு மேல் எடுத்தா தான் பாஸ், மிச்சாக்கள் எல்லாம் ஃபெயில். என்ன அர்த்தம்? நீங்கள் கூட மார்க்ஸ் 50 விட கூடவா வந்தா பாஸ் வந்து கிடைக்கும், இல்லாட நீங்க என்ன ஃபெயில், சித்தி அடையவில்லை. அப்ப நிபந்தனையை பரிசீலிக்கிறதுக்கு பயன்படுத்துறது இந்த நிபந்தனை. நீங்க என்ன சொன்ன இப்ப விளக்கங்களை மேலோட்டமா எழுதி கொண்டு போறோம், நாங்கள் ஒவ்வொன்றா படிப்போம், தொடரி தெரிவு நாங்கள் படிச்சு கொண்டு போவோம் ஒவ்வொன்றா. அப்ப உங்களுக்கு விளங்கும். இப்போதைக்கு இப்ப எழுதி கொண்டு போவோம், எழுதுங்க. நிபந்தனை போட்டு நிபந்தனைகளை பரிசீலிக்க நிபந்தனைகளை பரிசீலிக்க நிபந்தனைகளை பரிசீலிக்க இக்குறியீடு பயன்படுத்தப்படும். உதாரணம், if x பெரிது 50. இப்போதைக்கு இப்படி ரெண்டு அம்புக்குறி போட்டு மேலே இருந்து கீழ் நோக்கி இந்த அம்புக்குறி இங்கே இருந்து வார மாதிரி போடுவோம், இங்க ரெண்டு வெளியேற மாதிரி போடுங்க. அதே ரெண்டு விளக்கம் நான் உங்களுக்கு அடுத்த விடயம் தெரிவென்ற தயங்கத்துக்களை நாங்க படிப்போம், அப்ப பார்ப்போம். அப்ப இங்க என்ன நிபந்தனை பரிசீலிக்கப்படுது? எக்ஸின் பெறுமதி 50 விட கூடவோ, இஃப் எக்ஸ் பெரிது 50, எக்ஸ் 50 விட பெரிதா இருந்தால் என்ன நிபந்தனை என்று சொல்லு. இந்த இடத்துல நீங்கள் இதுல ஆம் இல்லை என்று போட்டு கவனி. உதாரணமா உங்களோட மார்க்ஸை செக் பண்ண விட போது 50க்கு மேலே என்ன பாஸ், இல்லாட்டி ஃபெயில். அப்ப இங்க எக்ஸுக்கு பாரு என்ன கொடுக்கும், நீங்க எடுத்த மார்க்ஸ். உதாரணமா நீங்க 90 எடுத்தா 90 பெரிது 50 உண்மை, ஆகவே பாஸ். 90 நீங்க அடுத்த மார்க்ஸ் வந்து 30 இருந்தா 30 பெரிது 50 இல்லை, ஃபெயில். அப்ப ஆமண்டு வரும் அல்லது இல்லை என்று வரும். எழுதணும். அது கூட 4வது குறியீடாக இருக்கும்.
8ஆம் ஆண்டு பொறுத்தவரை உங்களுக்கு அர்த்தம் 5 குறியீடு தான். ஓஎல் வரைக்கும் உங்களுக்கு 6 குறியீடு வருது. ரைட், இத கேளுங்க. நாலாவது கிரியா சொல்லு. கிரி முடிஞ்சதா? பத்தாம் நம்பர் முடிஞ்சதா? விஸ்வேந்திரா ஓம் சார். எழுதி முடிஞ்சதோ? ஓம் சார். சரி, அப்ப இங்க இது நிபந்தனை. நாங்க பிறகு நாங்கள் கேள்வியை செய்ய உழவலாங்க. இப்ப நான் ஒரு அந்த குறியீடு ஆரம்பப்படுத்திடுவோம். இது 4 குறியீடு மொத்தம் இருக்குது. வலப்பக்க அம்புக்குறி, இடப்பக்க அம்புக்குறி, மேல் நோக்கி அம்புக்குறி, கீழ் நோக்கி அம்புக்குறி. இது நீங்க தனித்தனியாக இருக்கிறனால பிரச்சனை இல்லை. நான் இடப்பிரச்சனை காலத்தில் 4 குறியீடு. தரவு பாய்ச்சல்கள், டேட்டா ஃப்ளோ. தரவு பாய்ச்சல் சொன்னா உதாரணமா இதொரு குறியீடு, ஏதோ ஒரு குறியீடு, இது ஏதோ ஒரு குறியீடு. அம்புக்குறி இப்படி இருக்கின்ற அர்த்தம். வலமிருந்து இடமாக தரவு பாய்ச்சல் நடைபெறுகிறது. தரவு இங்கே இருந்து எங்க வருது? இந்த பக்கம் வருது. இப்படி இருந்தா தரவு கீழிருந்து மேலாக கடத்தப்படுகிறது. அதாவது தரவு பாய்ச்சல் என்ற திசையை குறிக்கிறதா இந்த தரவு பாய்ச்சல். வழிகளுமா விளக்கத்துக்கு தரவை ஓரிடத்திலிருந்து பிறிதொரு இடத்திற்கு தரவை ஓரிடத்திலிருந்து பிறிதொரு இடத்திற்கு தரவை ஓரிடத்திலிருந்து பிறிதொரு இடத்துக்கு கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும். இதுக்கு நாங்கள் உதாரணங்கள் நாங்கள் கேள்வி செய்ய விளங்கும். உதாரணத்திலேயே கீழ்நோம், இது வலப்பக்கம், இது மேலிருந்து கீழ்நோம். இப்ப எங்கட பாய்ச்சற்கோட்டு படத்தில் நாங்கள் இதுவரைக்கும் 5 குறியீடுகள் படிச்சிருக்கோம். முதலாவது தொடக்கம் மற்றும் முடிவு, அல்லது ஆரம்பம் மற்றும் நிறுத்துக அப்படி சொல்ல பாவிக்கலாம், நீள்வட்ட வடிவம். இரண்டாவது உள்ளீடு மற்றும் வெளியீடு. அடுத்தது முறைவழியாக்கம். அடுத்தது நிபந்தனை. அடுத்தது தரவு பாய்ச்சல். இந்த 5 குறியீடு தான் இப்போதைக்கு உங்களுக்கு தேவை இந்த பாய்ச்சல் கோட்டுப்படத்தை பயன்படுத்துறது. சரி, அப்ப நாங்கள் இப்ப பாய்ச்சல் கோட்டு படம் கீற போறோம். அதுக்கு முன்னம் நாங்கள் பாய்ச்சல் கோட்டு படத்துல பயன்படுத்தப்படுற கட்டுப்பாட்டு கட்டமைப்புகள், கண்ட்ரோல் கன்ஸ்ட்ரக்ட் என்ற ஒரு தலையங்கம் படிக்க வேண்டும். அதுக்கப்புறம் நாங்க பாய்ச்சல் கோட்டு படம் கீறிக்கொள்ளலாம். சரி, அப்ப குறியீடுகள் முடிஞ்சது. இந்த அட்டவணையை பூர்த்தி செய்து போட்டு ஒரு லைன் விட்டுட்டு தலையங்கம் போட்டு பண்ணுவோம். கட்டுப்பாட்டு கட்டமைப்புகள், கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த அட்டவணையை நிறைவு செய்யுங்க. ஒரு 2 லைன் விட்டுட்டு எழுதிக் கொள்ளுங்க. கட்டுப்பாட்டு
கட்டமைப்புகள் control structures கட்டுப்பாட்டு கட்டமைப்பு. இப்ப கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். எங்களுக்கு இந்த கட்டுப்பாட்டு கட்டமைப்புகள் உங்களுக்கு 3 வகையான கட்டுப்பாட்டு கட்டமைப்பு இருக்கு. தொடரி உண்டு, தெரிவுண்டு, மீள் செயல் உண்டு, அல்லது வரிசை முறை தொடரியும் வரிசை முறையும் ஒன்றுதான். தெரிவு, மீள் செயல் அல்லது மீள் வருகை என்று சொல்லுவோம். தொடரி வரிசை முறை என்றது முதலாவது. தொடரி அல்லது வரிசை முறை பெயர் தான் மாற்றமே தவிர மறுபடியும் ஒன்றுதான். அடுத்தது தெரிவு, செலெக்ஷன் என்று சொல்லுவோம். அடுத்தது மீள் செயல், ரெப்பிட்டிஷன் அல்லது இட்டரேஷன் என்று சொல்லுவோம். இந்த 3 பற்றி நாங்கள் பார்க்க இருக்கோம். இதுல முக்கியமான விடயங்கள் ஒவ்வொன்றும் இருக்கு. நாங்கள் இந்த கட்டுப்பாட்டு கட்டமைப்புகளை இப்ப பார்ப்போம் ஒவ்வொன்றும். இப்ப கட்டுப்பாட்டு கட்டமைப்பு ஹெடிங் போட்டுட்டு போடுங்க, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் என்று போட்டுட்டு விளங்கப்படுத்தணும் பிறகு எழுதுவோம். கவனி, இப்ப இந்த கட்டுப்பாட்டு கட்டமைப்பு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் மொத்தமா 3 இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒன்று தொடரி அல்லது வரிசை முறை. தொடரி அல்லது வரிசை முறை என்று சொல்றது இங்கிலீஷ்ல சீக்வென்ஸ் சொல்றது. தொடரி அல்லது வரிசை முறைன்னா ஒரு செயற்பாடு அல்லது வேல் ஒன்றன் பின் ஒன்றான படிமுறைகள்ல நடந்து முடிஞ்சா அது தொடரி அல்லது வரிசை முறை. பேர் இருக்கு, வரிசை முறை. வரிசை என்ன? ஒரு ஆள் போகத்தான் அடுத்தாள், அடுத்த ஆள் போகத்தான் அடுத்தாள். இப்ப தொடரி அல்லது வரிசை முறை என்றா ஒரு செயற்பாடு ஒன்றன் பின் ஒன்றான படிமுறைகள் மூலம் நடந்து முடிஞ்சா அதுக்கு பேர் என்ன? தொடரி அல்லது வரிசை முறை. மிக எளிமையான உதாரணம் என்னன்னா, உங்களோட பாடசாலையில நடக்கிற 8 பாட வேளை. 8 பாட வேளை ஏன் தொடரிக்கு உதாரணம் என்றால், முதலாம் பாடம் முடியத்தான் 2ஆம் பாடம், 2 முடியத்தான் 3 முடியத்தான் 4, 5, 6, 7, 8. எங்கேயாவது 8ஆம் பாடம் முன்னுக்கு நடந்து 3ஆம் பாடம் கடைசியா நடக்குது? இல்லை. முதலாம் பாடத்திலே தொடங்கி 8ஆம் பாடம் வரைக்கும் இது தொடரி. வாரத்து நாட்கள் திங்கள்ல இருந்து செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஒரு தொடர். எங்கேயாவது திங்கட்கிழமை பிறகு வெள்ளி பிறகு செவ்வாய் வாரம்? இல்லை. வருடத்தில் இருக்கிற மாதம் தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி 12 மாசம் என்ன செய்யும்? ஒன்றன் பின் ஒன்றாத்தான் வரும். அப்ப ஒரு வேலை அல்லது செயல் ஒன்றன் பின் ஒன்றான படிமுறைகள்ல நடந்தால் அது சொல்லுவேன் என்று தொடரி அல்லது வரிசை முறை என்று சொல்லுவோம். இது முதலாவது. இரண்டாவது தெரிவு. தெரிவுன்னா ஒரு நிபந்தனையை பிரயோகிச்சு அந்த நிபந்தனை உண்மை பொய் என்ற ஒரு நிபந்தனை பிரயோகிக்கிறோம் என்றா உண்மை என்று வரும் அல்லது பொய் என்று வரும். உண்மை என்றா உண்மைக்குரிய செயற்பாடு, பொய் என்றா பொய்க்குரிய செயற்பாடு, அல்லது ஆம் என்றா உண்மைக்குரிய செயற்பாடு, இல்லை என்றா பொய்க்குரிய செயற்பாடு. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம் நடக்குது, மார்க்ஸின் அடிப்படையில் ரிசல்ட்ஸ் வருது. 50க்கு மேலே எடுத்தா பாஸ், இல்லை என்றா ஃபெயில். இப்ப பாஸ் என்றும் ஃபெயில் என்றும் 2 ரிசல்ட் வரப்போகுது. ஆனா ஒரு நேரத்தில் எத்தனை ரிசல்ட்ஸ் வரும்? ஒரு ரிசல்ட்ஸ் தான் வரும். ஏன்? உங்களுக்கு பாஸ் வரும் அல்லது ஃபெயில் வரும். இப்ப நிபந்தனை ஒரு தெரிவென்று சொல்றது ஒரு நிபந்தனையை பிரயோகிச்சு அதுல இருந்து
ஆம் அல்லது இல்லை என்ற விளைவை பெற்றுக்கொள்றோம். அது ஆம் அல்லது இல்லைக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு செயற்பாடு நடக்கும். அதை நாங்க பிறகு பார்ப்போம். இப்ப தெரிவு என்றா என்ன? ஒரு நிபந்தனை பிரயோகிச்சு அந்த நிபந்தனை உண்மையா பொய்யா என்று பரிசீலிக்கிறதான் என்ன இந்த தெரிவாக இருக்கு. உண்மைக்கு ஒரு விளைவு, பொய்க்கு மற்றொரு விளைவாக இருக்கும். அதை பற்றி நாங்க பிறகு பார்ப்போம். மூன்றாவது மீள் செயல் அல்லது மீள் வருகை. இங்கிலீஷ்ல ரெப்பிட்டிஷன் அல்லது இட்டரேஷன் என்று சொல்லுவோம். மீள் செயல் அல்லது மீள் வருகை என்றால் ஒரு விஷயம் திரும்ப 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 நடக்கும். ஒரு வேலை ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யறோம். யோசி பாருங்க, ஒவ்வொரு வாரமும் 7 நாளும் திரும்ப வரும். வாரம் ஒன்றின் 7 நாட்களும் ஒவ்வொரு வாரத்திலையும் வாரன்றது என்ன? மீள் செயல். இந்த கிழமையும் திங்கள் இருந்து ஞாயிறு வரைக்கும் பெறும், அடுத்த கிழமையும் திங்கள் இருந்து ஞாயிறுக்கு வரப்போகுது. இது மீள் செயல். ஸ்கூல்ல யோசிப்பாரு, ஒரு நாள்ல 8 பாட வேலை, அந்த 8 பாட வேலை பாடம் இல்லை, 8 பாட வேலையும் 5 நாளும் பெறும். திங்களும் 8 பாடம் தான், செவ்வாயும் 8 பாடம், புதன் வியாழன் வெள்ளி எல்லா நாளுமே 8 பாடம். 8 பாடம் திரும்ப 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 வரும். சரி, இது மீள் செயல்னு சொல்லப்படும். தெரிவன்ற இடத்துல உங்களுக்கு குழப்பமா இருந்தா இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நீங்க தெரிவன் இருக்கீங்க, அநேகமா இப்ப அந்த ஈஸ்தட்டிக் பாடங்கள், ஆர்ட், மியூசிக், டான்ஸ் இருக்கு. இப்படி இருக்கீங்க, உங்களோட கிளாஸ்ல 30 பிள்ளை இருக்குன்னு சொன்னா, உதாரணம் வச்சுக்கொள்ள 4ஆம் பாடம் இந்த தெரிவுக்குரிய பாடம், அதாவது இந்த 3 பாடம் எடுக்கலாம் என்று சொன்னால், 4ஆம் பாடம் பெல் அடிச்ச உடன் இந்த 30 பிள்ளைகள், உதாரணமா ஒரு சித்திர பாடம் எடுக்கிறார்கள் 6 பேர் இருக்கும். அப்ப 6 பேர் எங்க போயிருக்கு? சித்திர பாடத்துக்கு போயிருக்கு. அப்ப 6 பேர் சித்திரத்துக்கு போயிருக்கு. மியூசிக் எடுக்கிறார்கள் ஒரு 15 பேர் இருக்கு. அப்ப 15 பேர் எங்க போயிடும்? மியூசிக்கு போயிடும். 15 மாதம் 21, மிச்சம் என்ன? 9 பேர் டான்ஸ் எடுக்கிறார்களா இருக்கு. அப்ப 4ஆம் பாடம்ன்றது ஒரு பாடம். ஆனா மாணவர்களுக்கு எத்தனை வகையான தெரிவு இருக்கு? 3 வகையான தெரிவு இருக்கு. சித்திர பாடம் எடுக்கலாம், சங்கீத பாடம் எடுக்கலாம், நடன பாடம் எடுக்கலாம். அப்ப ஆர்ட், மியூசிக், டான்ஸ்ல 3 ஏதாவது ஒன்றுதான் எடுக்கலாம். இதுதான் முக்கியமான தெரிவண்டு வரைக்கு இருக்கிற விளைவுகள்ல எத்தனை எடுக்கலாம்? ஒன்றுதான் எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப ஒரு மாணவன் சித்திரம் எடுத்தா சங்கீதமும் நடனமும் எடுக்கிறார், சங்கீதம் எடுத்தா சித்திரமும் நடனமும் எடுக்கிறார், நடனம் எடுத்தா சித்திரமும் சங்கீதமும் எடுக்க முடியாது. தெரிவுக்கு உதாரணம் இதா இருக்கு. இன்னொரு உதாரணம், இப்ப உங்களோட வீட்டு நடக்கிற உதாரணம். உங்களோட வீட்டு நடக்கிற உதாரணத்துக்கு இப்ப வீட்டை இப்ப கடையை கூட்டிட்டு போயிடும். கடையை கூட்டிட்டு போய் ஒரு 3 வகையான உடுப்பு செட் காட்டு. ஏ என்ற ஒரு உடுப்பு செட், பி என்ற ஒரு உடுப்பு, சி என்ற உடுப்பு. இப்ப உங்களுக்கு அப்பா சொல்ற, இந்த 3ல விரும்பின ஒன்று எடு. இப்ப 3ல விரும்பின ஒன்று எடுன்னு சொன்னா நீங்கள் பி எடுக்கலாம், அல்லது சி எடுக்கலாம், அல்லது ஏ எடுக்கலாம். 3ல ஒன்றத்தான் எடுன்னு சொன்னா ஏதாவது ஒன்றத்தான் என்ன செய்யலாம், நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதான இந்த தெரிவுக்கான உதாரணம். அப்ப கட்டுப்பாட்டு கட்டமைப்புகள் என்ற தலையங்கத்துக்கு கீழே நாங்கள் 3 வகையான கட்டுப்பாட்டு கட்டமைப்புல பார்ப்போம். தொடரி, தெரிவு, வரிசை, தொடரி, தெரிவு, மீள் செயல். அப்ப அதை என்னன்னு பார்த்துட்டு அதப்புறம் நாங்கள் பாச்சைக்கோட்டு படத்துல பிரயோகிக்க உங்களுக்கு விளங்கும். தொடரி என்றா இப்படித்தான் பாவிக்கிறது, தெரிவெண்டா இப்படித்தான் பாவிக்கிறது, மீள் செயல் என்றா இப்படித்தான் பாவிக்கிறது. நான் உங்களுக்கு ஏற்கனவே வகுப்புல சொன்ன மாதிரி 6ஆம் 7ஆம் தரத்துல நீங்கள் கிட்டத்தட்ட படிக்கையில் என்று எடுத்துக்கொண்டுதான் நான் இந்த பாடம் கொண்டு போறேன். இப்ப பாச்சைக்கோட்டு படத்துல குறியீடு தந்துட்டு அடுத்தது தொடரியில வச்சு பாச்சைக்கோட்டு படம் கீறுவேன். அப்ப நீங்கள் இதுவரைக்கும் ஒன்றுமே செய்யாத மாதிரி எடுத்துக்கொண்டுதான் உங்களுக்கான வகுப்பு நடக்கும்.